ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா முடி உதிர்வு பிரச்சனை. இது சொல்லத்தான் எளிய பிரச்சனை, ஆனால் இதில் பல்வேறு தரப்பட்ட மருத்துவம், மருந்துகளுடையது, நோய்கள் இவைகள் எல்லாமே அதில் ஒன்று பின்ன ஒன்றா அணிவகுத்தே வரும். சாதாரண சத்துக்குறைவு முதல் காலநிலை பருவநிலை மாற்றங்கள் வரை உச்சகட்டமாக ஹீமோதெரப்பி வரைக்கும் இதில் ஒரு தொடர்பு இருக்கிறனால தான் இன்றைக்கி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டில் இந்த ஆலோபேசியாங்கிற முடி உதிர்வு தன்மையை சிகிச்சைக்கு அப்பாற்பட்டது. உரிய மருத்துவருடைய ஆலோசனையில் நம்ம கேரண்டி கொடுக்க முடியாத சிகிச்சைகளில் இதுன்னு சொல்லிட்டு முதல் இடத்துல இதை வச்சுருக்காங்க. என்னென்ன சிகிச்சைகள் பண்ணக்கூடாது இதெல்லாம் சொல்கிறதுல ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டில் இதில் 1942 ஆக்ட் பிரகாரம் அதுக்கு பிறகு உள்ள ஆக்டுகளே இந்த ஆலோபேசியா ஒரு முதல் இடத்த வகிக்கிறது. இது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பு. சரி, இது இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஆண்களுக்கு ஏற்படக்கூடியது, இன்னொன்று பெண்களுக்கு ஏற்படக்கூடியது. ஃபஸ்ட்டு டூ டைப்ஸாக பிரியும். ரெண்டுக்கும் மெக்கானிசம் வேறு. ஆமாம், முடி வளர்கிறதுக்கும் மெக்கானிசம் வேறு, உதிர்வதுக்கும் மெக்கானிசம் வேறு. ஆண்களுக்கு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு இளமை காலகட்டத்திலேருந்து வளர ஆரம்பித்து அந்த டெஸ்டோஸ்டரானுடைய இது அளவுகள் கூடும் பொழுது அது அந்த ரூட் காலோடைய இது தொடர்பை இது பண்ணி விடுறதுனால முடி உதிர்ந்து பால்டு ஹெட் ஆகி வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சில பிராண்டு நம்ம இதெல்லாம் என்ன பேர் சொல்லக்கூடாது. ஆண்களுக்கு அந்த முடி உதிர்வு பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய இதுலேயே பெண்களுக்கானதுலேயும் பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டரான் இது ஆண்ட்ரோஜன் ஹார்மோனை குறைக்கக்கூடிய ஒரு சிகிச்சைகள்னால என்னன்னு கேட்டிங்கன்னா அது செயல்பட ஆரம்பிக்குது. அது எல்லாரும் பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா இளம் வயதினர்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா டெஸ்டோஸ்டரான் அளவு குறைஞ்சிரும். பெண்களுக்கு டெஸ்டோஸ்டரான் அளவு குறைக்கிறது நல்லது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் தான் முக்கியமான ஒரு காரணம். அதனால் அது நம்ம அந்த வகையான சிகிச்சைகள் அதை பொதுவாக பரிந்துரை பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் அதுதான் நம்பர் 1 விற்றுட்ருக்குது. சரிங்களா? அதனுடைய மெக்கானிசம் பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டரானை கண்ட்ரோல் பண்ணுறது. ஒரு ஆணுக்கு டெஸ்டோஸ்டரான் குறைஞ்சிச்சின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா அவன் ஆண் தன்மையை குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தோம்னா பெண்களுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா சத்துக்குறைவாக இருக்கட்டும், காலநிலையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மாதவிடாய் கோளாறுகள், இரும்பு சத்து குறைபாடு, ஹீமோகுளோபினோட அளவு வித்தியாசமாக இருக்கிறது, பருவகால மாற்றங்கள், அதே நேரத்தில் கர்ப்பகால நோய்கள், நோய் தொற்றுகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதாகிட்டு அந்த ஹார்மோன் சுழற்சியில் பிசிஓடி டிசார்டர் இதெல்லாம் வரதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாகவே இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம இன்றைக்கி அதாவது நேரத்தோட சுருக்கங்கிறதி கம்மியாக தான் சொல்கிறேன். இதுக்கு இவ்வளோ தூரம் இருக்கும் பொழுது நீங்கள் மேலே ஆயில் தேய்ச்சா அது குணமாகுமா? அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனை உள்ள நபர்கள் கூந்தல் தைலம் வாங்கி தேய்க்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா முடி மேலும் கொட்ட ஆரம்பிக்கும். அதனால தான் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா அந்த தைலம் தேய்ச்ச பிறகு முடியும் போச்சு சார்னு சொல்கிறது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதை திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு அது என்ன காசட்டிவ் ஃபேக்டர் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம இது பண்ணக்கூடாது. இது போனோம்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாக போகும்பொழுது அது நிறையா போயிட்டுருக்கும். ஹீமோகுளோபினோட அளவுக்கு எடுத்துக்கலாம், பருவ காலத்துக்கு ஒரு வகையான இது எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு ஒரு வகையான சாப்டர் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ஹீமோதெரப்பி இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் நம்ம ஒரு எடுத்துக்கொள்ளலாம். சில நேரம் அடுப்பு பக்கத்தில் நெருப்பு பக்கத்தில் நின்று வேலை செய்கிறவங்க, ஹெவியான அந்த சுமை தூக்கக்கூடிய சிமெண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இவங்களுக்கெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு சாப்டரை நம்ம சொன்னோம்னா விரிவாக சொன்னோம்னா நிகழ்ச்சி பெருசாகிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரியான முடி உதிர்வு பிரச்சனைக்கு என்ன ஒரு இயற்கையான தீர்வு, எல்லாத்தையும் அது சமாளித்து கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை இதை உணவாகவும் உட்கொள்ளலாம். அதே நேரத்தில் பொன்னாங்கண்ணி தைலமாகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம். உடல் பொன்னிறமாக சித்தர் பாடல் இருக்குது. அதை நம்ம இப்போ சொல்ல விரும்பலை. அந்த மாதிரியான சில ஆற்றல்கள் அது இருக்கிறனால விட்டமின் சப்ளிமெண்ட்டையும் இது பண்ணோம். அதே நேரத்தில் இந்த டோன் சிட்டி முடியோட தன்மையை நன்றாக வர வைக்கும்.
அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா பொன்னாங்கண்ணி தைலத்தை பிறகு நல்லா வந்து ஆலோவேரா ஜெல்லு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆலோவேராவை வந்து எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, நல்லா எடுத்துக்கிறங்க, தண்ணியில் கொதிக்க வச்சுக்கிறங்க. சிலவங்க அறிவியல் பூர்வமாக பேசுவாங்க, அதில் வந்து 99% வெறும் தண்ணி தான் சார் இருக்குது, 1% தான் ஏதோ ஒரு பொருட்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கி தாய்ப்பால் எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன இருக்குது? 99.9% தண்ணி தான் இருக்குது. ஆனால் அந்த 1% இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஜீவனிய கணமாக வேலை செய்யும். அதே மாதிரி தான் இந்த சோத்துக்கத்தாழையும் சில பொருள், அபூர்வமான ஒரு பொருள்கள் வந்து அதில் இருக்கிறனால வந்து அதை வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு நல்லா வந்து ஜெல் பதத்தில் இருந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் கலந்து, அதாவது விளக்கு பதத்தில் வந்து இது இப்போ எரிய வைங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மண்டன்னு தீய வச்சு அதை வற்ற வச்சுருவாங்க, ஒரே நாளில் காய்ச்சிரம்னு சொல்லிட்டு. அது செய்யாதீங்க. அந்த பொட்டன்ஷியல், அந்த மெடிக்கல் பவர் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். அந்த இது பண்ணி சேர்த்துக்கொண்டு அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, மருதாணி இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணும்பொழுது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இரவில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி உள்ளங்காலில் தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உடல் சூடு குறையிறது மூலமாக வந்து இந்த முடி உதிர்வு பிரச்சனை வந்து சரி பண்ண ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, சிலவங்க வந்து சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி வண்டிகளில் போயிட்டு வருவாங்க. அதாவது ஹெல்மெட்டு போட்டு போகிறது நல்லது. அந்த காற்றுக்கு எதிர்ப்புறமாக ஹெல்மெட்டு போடாமல் போகும்போது அந்த காற்று பட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா, முடியும் உதிர ஆரம்பிச்சிடும். விபத்துகளில் சந்தித்தா பெரிய ஆபத்துகளும் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதில் போட்டுட்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து அந்த மாதிரியான இதில் வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும் போது கூட இந்த இது வந்து நல்ல ஒரு தீர்வு ஆரம்பிக்கும். வெயிலில் அலையிறவங்களால வந்து முடி கொட்டுற பிரச்சனை கூட இந்த உள்ளங்காலில் எண்ணெய் தேய்க்கும் பொழுது கூட அது வந்து சரி பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, வெர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து நல்லா தேங்காய் எடுத்து தேங்காய் பாலை வந்து தயார் பண்ணி அதை வற்ற வச்சு அது வந்து அதிலேருந்து வரக்கூடிய எண்ணெயை நீங்கள் கலந்து பயன்படுத்துகிறது மூலமாக நல்ல நறுமணமாக இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வந்து இது பண்ண வரைக்கும் முடி கூட்டுற பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து கண்ட ஆயிலை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பயன்படுத்துகிற எண்ணெய்க்கும் வெளியில் அவங்க கொடுக்குற எண்ணெய்க்கும் தெர் இஸ் எ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க எண்ணெய் வந்து ஏன்னா அன்றைக்கி உள்ள மார்க்கெட்டிங் வந்து அதிகமாக இருக்குது. ஆமாம், அவங்க அவ்வளோ எண்ணெயை கலந்து பயன்படுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இந்த நான் சொன்ன வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் போய் கடையில் வாங்கி நீங்கள் காய போட்டு நீங்கள் ஆட்டுறதுக்கு கூட சிரமப்படுவீங்க. நல்லா வந்து இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோ இருக்குது தொடர்பாக. நல்லா வந்து என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, தேங்காயை வாங்குங்க, ஒரு 10-20 காய் வாங்குங்க. நல்ல முத்தின காயை வாங்கிக்கிட்டு கடையில் கேட்டாலே கொடுத்துருவாங்க. நல்லா உடைச்சி அந்த பாலை எடுத்து நல்லா காய்ச்சி இது பண்ணுங்க. அதிலே வந்து ஒரு 200-300 மில்லி வர ஆரம்பிச்சிடும். அதை வச்சாலே ஒரு மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் இப்போ குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி நம்ம இது பண்ணாலே முடி உதிர்வு பிரச்சனை வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரம் எல்லாத்துக்கும் நம்ம சரி பண்ணுறதுக்கு முன்னாடி உள் உறுப்புகளோட பலகீனம் இது எல்லாத்தையும் நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம இந்த கரிசலாங்கண்ணி லேகியம் பயன்படுத்திட்டோம்னு கேட்டிங்கன்னா, முடி உதிர்வு பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இரும்பு சத்தோட பிரச்சனை, சோகை, இரத்த சோகை இதெல்லாம் குறைஞ்சி உடம்பு வந்து நல்லா ஈரல் வந்து நல்லா வலுப்பட ஆரம்பித்து இதர நோய்கள்லேருந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வந்து உடல் வந்து உஷ்ணம் வந்து அதனால் வந்து இன்னும் வந்து இதாகிட்டே இருக்க வைக்கும். முடி உதிர்வு பிரச்சனையை வந்து குறைக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து தண்ணீர் நல்லா நிறையா குடிங்க. இது குடித்தாலே நம்ம வந்து ஒரு உடல் சூடு வந்து குறைஞ்சி நல்லா வந்து முடி உதிர்வு பிரச்சனையை வந்து குறைக்க வைக்கும். தேவையற்ற ட்ரைகள், அம்மோனியாக்கள் இதுகள்லாம் பயன்படுத்தாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, முடியில் அடிக்கிறது வந்து அவங்களே அது ஸ்கின்லேயே போட்டிருக்கோம், அலர்ஜன் இருக்குன்னு போட்டிருக்கோம். அது வந்து மேலும் வந்து அந்த முடி உதிர்வு தரையை வந்து பாதிச்சிடும். பேஸை வந்து பாதிச்சதுனால அடுத்தடுத்து வந்து கொட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்க வைக்கும். அதனால் வந்து கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் சொன்ன இதுகளை வந்து கொஞ்சம் பரீட்சார்த்தமாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாமல் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி, வணக்கம்.